அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கன்ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஏசைக்ளிக் மாலிகூல்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக ஈத்தேன் பார்க்கலாம். CH3 இப்போ இது ஃபஸ்ட் கார்பன், இது ரெண்டாவது கார்பன். இதை பாருங்கள், நமக்கு C அப்போ H3 இருக்குது, இந்த பக்கம் CH3, ஃப்ரண்ட் கார்பன் பேக் கார்பன். ஓகே, நம்பர் பாருங்கள் 1 2 3 4 5 6. இப்போ இது நியூமன் ப்ரொஜெக்ஷன் பாருங்கள், ஃப்ரண்ட் கார்பன் பேக் கார்பன் 1 2 3 4 5 6. அடுத்து பாருங்கள் சாகார்ஸ் 1 2 3 4 5 6. அப்போ இது ஃப்ரண்ட் கார்பன், இது வந்து பேக் கார்பன். ஓகே, 3 ஃபார்மில் எழுதியாச்சு. இப்போ இந்த நியூமன் ஃபார்மை எடுத்துக்கிடுங்க. இப்போ இந்த நியூமன் ஃபார்மை என்ன செய்ய போகிறோம், 60 டிகிரி ரொட்டேஷன் பண்ண போகிறோம். பாருங்கள், பேக் சைடு உள்ள கார்பன், ஃப்ரண்ட் சைடு அப்படியே இருக்கட்டும். ஓகே, பாருங்கள் 3 4 5 இந்த 3 அப்படியே இருக்குது. பேக் சைடு மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ரொட்டேஷன் பண்ண போகிறோம் 60 டிகிரி. ஓகே, அப்போ என்ன ஆகும், இந்த H2 எங்கே வரும், அப்படியே ஒரு 60 டிகிரி தள்ளி இங்கே வரும். ஓகே, இப்போ இதில் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், H2 ஒரு 60 டிகிரி ரொட்டேஷனில் நமக்கு இங்கே இருந்த H2 இங்கே வந்துருச்சு. ஓகே, அதுக்கு அடுத்து ஒரு 60 டிகிரி ரொட்டேஷன் பண்ணுறோம் நம்ம. என்னங்க எங்கே போகும் பாருங்கள், எக்லிப்ஸ் ஃபார்முக்கு போயிடும். இந்த H2 பாருங்கள், எக்லிப்ஸ் ஃபார்முக்கு போயாச்சு. அடுத்தது ஒரு 60 டிகிரி ரொட்டேஷன் பண்ணுறோம். எங்கே போகுது பாருங்கள், இந்த H2 இந்த பக்கம் வருது, அதாவது காஸே ஃபார்முக்கு வருது. இதில் பாருங்கள், H2 இங்கே வந்தாச்சு. பழையபடி ஒரு 60 டிகிரி பாருங்கள், H2 வந்துட்டு இங்கே போயாச்சு. ஓகே, அப்போ இப்போ எக்லிப்ஸ் ஃபார்முக்கு போயாச்சு. அப்போ நமக்கு இதில் மொத்தம் 1 2 3 4 5 ஸ்ட்ரக்சர் நமக்கு இதில் இருக்குது. எதுலாம் ஸ்டேபிள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நமக்கு இதில் வந்துட்டு டோட்டலி 5 ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ அந்த 5 ஸ்ட்ரக்சரில் 2 and 4 ஆர் ஸ்டாக்கட், 1 3 5 3 எக்லிப்ஸ்டு எப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை பாருங்கள், ரெண்டாவது 4th ஒன், இந்த ரெண்டும் எப்படி இருக்குது, ஸ்டாகர்ட் ஃபார்ம் பாருங்கள். இந்த H5 H3 H4 இருக்குது. அப்புறமா பேக் சைட் கார்பன் பாருங்கள், இது வந்து ஸ்டாகர்ட் ஃபார்ம். அதே போல் 4th ஒன், இதுவும் நமக்கு எப்படி இருக்குது, ஸ்டாகர்ட் ஃபார்மில் இருக்குது. அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம், 1 3 5 இந்த 3 நமக்கு எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். அப்புறமா 3 தேர்ட் ஒன் பாருங்கள் நமக்கு இதில். அப்போது H1 H5 ரெண்டு எப்படி இருக்குது, எக்லிப்ஸ் ஃபார்மில் இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த 5th ஒன் பாருங்கள், HH எல்லாம் எப்படி இருக்குது, எக்லிப்ஸ்ட் ஃபார்மில் இருக்குது. அப்புறமா ஸ்டாகர்ட் ஃபார்மில் எப்படி நமக்கு 60 டிகிரி வந்தது பாருங்கள். நமக்கு இதை வச்சு தான் நம்ம ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ இதுக்கும் உள்ள ஆங்கிள் பாருங்கள், டைகட்டல் ஆங்கிள் வந்துட்டு எவ்வளவு, 60 டிகிரி. அப்போ இதில் பாருங்கள், நமக்கு 2 and 4 ஆர் ஸ்டாகர்டு, அப்புறமா 1 3 5 எக்லிப்ஸ்டு. அப்போ இந்த டீட்டா வேல்யூ 60 எப்படி வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். H2க்கும் H5க்கும் உள்ள அந்த ஆங்கிள், டைகட்டல் ஆங்கிள் வந்துட்டு 60 டிகிரி. அப்போ நமக்கு 2 ஃபார்ம் பார்த்தோம், எக்லிப்ஸ்டு ஃபார்மு அப்புறமா ஸ்டாகர்ட் ஃபார்ம். இந்த ரெண்டில் கண்டிப்பாக ஸ்டாகர்ட் ஃபார்ம் தான் ஸ்டேபிள், எந்த வித சந்தேகமும் இல்லை. இப்போ எக்லிப்ஸ்டு ஃபார்மில் பாருங்கள், எக்லிப்ஸ்டு ஃபார்ம் ஏன் ஸ்டேபிள் இல்லை. இப்போ எக்லிப்ஸ்டு ஃபார்மில் என்ன இருக்குது, எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரெயின் இருக்குது. நோ வேண்டர்வால்ஸ் ரிப்பல்ஷன் இல்லை. பிகாஸ் அங்கே என்ன தான் இருக்குது, ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ அதுக்கு ரெண்டுக்கு இடையில் நிறையா ரிப்பல்ஷன் இருக்காது. பிகாஸ் ஹைட்ரஜன்ஸ் ஆர் வெரி ஸ்மால், ஸோ நோ வேண்டர்வால்ஸ் ரிப்பல்ஷன். இதை பாருங்கள், சம் ஆஃப் வேண்டர்வால்ஸ் ரேடியஸ் ஆஃப் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு 0.24 நானோமீட்டர். அப்புறமா ஸ்பேஷியல் செப்பரேஷன் 0.23 நானோமீட்டர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த சம் ஆஃப் வேண்டர்வால்ஸ் ரேடியஸ் ஈக்குவல் டு ஸ்பேஷியல் செப்பரேஷன் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்காது, ரிப்பல்ஷனும் இருக்காது, அட்ராக்ஷனும் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, அப்போ இங்கே வந்து எக்லிப்ஸ் ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால இந்த எக்லிப்ஸ் ஃபார்ம் வந்துட்டு அன்ஸ்டேபிள். அடுத்தது ஸ்டாகர்ட் ஃபார்ம். ஸ்டாகர்ட் ஃபார்மில் என்ன கிடையாது, எக்லிப்ஸ் ஸ்ட்ரெயின் கிடையாது, ஸ்டெரிக் ஸ்ட்ரெயினும் கிடையாது. பிகாஸ் அங்கே என்ன மட்டும் தான் இருக்குது, ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்குது. அப்போது எக்லிப்ஸ் வந்து அன்ஸ்டேபிள், ஸ்டாகர்ட் ஃபார்ம் ஸ்டேபிள். அப்போ ஈத்தேனோட ஸ்டேபிள் ஃபார்ம் என்னது, இந்த ஸ்டாகர்ட் ஃபார்ம் தான். To convert one staggered into other staggered, eclipsed conformation must be produced. அப்போ ஒரு ஸ்டாகர்டில் இருந்துட்டு நமக்கு இன்னொரு ஸ்டாகர்ட் ஃபார்முக்கு போகணும் அப்படின்னு ஆச்சுன்னா கண்டிப்பாக இடையில என்ன வந்துச்சு, இப்போ நமக்கு அந்த ரொட்டேஷன் பண்ணும்போது என்ன வந்துச்சு, எக்லிப்ஸ்டு ஃபார்மேஷன் வந்தது. ஓகே, அப்போ அதுக்கு எனர்ஜி பேர் எவ்வளவு அப்படின்னு ஆச்சுன்னா 12.5 kJ/mol. இப்போ இதில் நமக்கு காஸே ஃபார்ம் இருக்குது. அப்போது காஸே ஃபார்மோட எனர்ஜி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறமா எக்லிப்ஸ்டு ஃபார்முக்கு போகுது. எப்போ எக்லிப்ஸ்டு ஃபார்முக்கு போகுது, அந்த ரெட் கலர் ஹைட்ரஜன் நம்ம என்ன செய்ய போகிறோம், ரொட்டேஷன் பண்ண போகிறோம். ரொட்டேஷன் பண்ணும்போது அதோட எனர்ஜி என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள், 3 kcal/mol நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போது அதோட எனர்ஜி டிஃப்ரென்ஸு காஸே ஃபார்மில் வந்துட்டு எக்லிப்ஸ்டு ஃபார்ம் போகும்போது
அதோட எனர்ஜி டிஃப்ரென்ஸ் தான் இந்த 3 கிலோ கலோரிஸ் பெர் மோல். அதுக்கப்புறமா ரொட்டேஷன் பண்ணுறோம். அப்படி ரொட்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது, பழையபடி அதோட எனர்ஜி லெவல் குறையுது. அப்போது அதோட எனர்ஜி குறைஞ்சி கீழே வந்துடுது. ஓகே, பழையபடி ரொட்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், அதோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது ஒரு எனர்ஜி லெவல் இருந்துட்டு இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு போகுது. அதாவது ரொட்டேஷன் பண்ணும்போது அந்த 3 கிலோ கலோரிஸ் பெர் மோல் எனர்ஜி இது இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் என்ன சொல்கிறோம், எனர்ஜி பேரியர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்துட்டு காஸே கன்ஃபார்மர் இருக்குது. இப்போ இந்த காஸே கன்ஃபார்மருக்கு நம்ம ஒரு 3 கிலோ கலோரிஸ் நம்ம கொடுத்தாச்சுன்னா அது எதுவாக மாறும், எக்லிப்ஸ்டாக மாறும். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரக்சருக்கு போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, 12.5 கிலோ ஜூல் பெர் மோல் தேவைப்படுது. இதை பாருங்கள், நமக்கு ஒரு எனர்ஜி லெவல் டயக்ராம் இருக்குது. டு இன்டர் கன்வெர்ட் இன்டு ஸ்டாகர்ட் கன்ஃபார்மேஷன் 12.5 கிலோ ஜூல் எனர்ஜி மஸ்ட் பி சப்ளைடு. இந்த பக்கம் பாருங்கள் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த பக்கம் வந்துட்டு டைஹெட்ரல் ஆங்கிள். இப்போ இதுதான் வந்து 0 எனர்ஜி லெவல். இப்போ பாருங்கள், இது வந்து எக்லிப்ஸ்டு ஃபார்மு, இந்த பக்கமும் நமக்கு எக்லிப்ஸ்டு ஃபார்மு. அப்புறமா எக்லிப்ஸ்டு ஃபார்மு ஸ்டாகர்ட் ஃபார்மாக மாறுது. ஸ்டாகர்ட் ஃபார்ம்லேருந்து எக்லிப்ஸ்டு ஃபார்ம் போகிறதுக்கு 12.5 கிலோ கலோரிஸ் பெர் மோல் தேவைப்படுது. இப்போ நமக்கு எக்லிப்ஸ் ஃபார்ம் போயாச்சு. அதுக்கப்புறமா ரொட்டேஷன் பண்ணும்போது எங்கே போகுது, ஸ்டாகர்ட் ஃபார்ம் போகுது. அதுக்கப்புறமா எக்லிப்ஸ்டு, ஸ்டாகர்டு, எக்லிப்ஸ்டு. அப்போ இந்த ஈத்தேனில் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது இந்த கிலோ ஜூல் பெர் மோல், எவ்வளோ கிலோ ஜூல் பெர் மோல் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது 12.5 கிலோ ஜூல் பெர் மோல். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேபிள் ஃபார்ம், எது வந்துட்டு ஸ்டேபிள் ஃபார்ம், ஸ்டாகர்ட் ஃபார்ம் வந்து ஸ்டேபிள். இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சாலே போதும், எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் நினைச்சிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். இதில் பாருங்கள், நமக்கு எக்லிப்ஸ்டு ஃபார்ம் பார்த்தோம். ஓகே, எக்லிப்ஸ்டில் இருக்குது. அடுத்தது பாருங்கள் ஸ்டாகர்ட் ஃபார்ம், அடுத்து எக்லிப்ஸ்டு ஃபார்மு, அடுத்தது ஸ்டாகர்டு, அடுத்து என்ன வரும் எக்லிப்ஸ்டு, அடுத்தது ஸ்டாகர்டு, அடுத்து எக்லிப்ஸ்டு. அடுத்ததாக என் பியூட்டேன். என் பியூட்டேனில் எந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். CH3 CH2 CH2 CH3. ஓகே, CH3 CH2 CH2 CH3 ஃபிஷர் ஃபார்மில் எழுதியாச்சு. இது அப்படியே நியூமேனுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள், எக்லிப்ஸ்டு ஃபார்மு CH3 CH3 சேம் சைடாக இருக்குது. அப்போ எக்லிப்ஸ் சொல்கிறோம், இல்லைனா சின் பெரிப்ளேனார். இதை வந்து பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், 60 டிகிரி ரொட்டேஷன். என்னாகும், இந்த எக்லிப்ஸ்டு ஃபார்ம்லேருந்து விலகி என்ன செய்யும், இந்த பக்கம் நமக்கு வரும் CH3. பாருங்கள், CH3 வந்துட்டு. அப்போ இதை வந்துட்டு பி காசே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பிங்கிறது என்ன சொல்கிறோம், ப்ளஸ் காசே. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் கார்பனில் இந்த CH3 ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்போ இந்த CH3லேருந்து அடுத்த CH3 குரூப் எங்கே போகுதுன்னு பாருங்கள், இந்த பக்கம் நமக்கு போகுது. அப்போ அதனால் இது வந்து கிளாக் வைஸுங்கிறனால வந்துட்டு ப்ளஸ்ஸு. சப்போஸ் இந்த CH3 இந்த பக்கம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா நமக்கு எப்படி போகும், ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ ஆன்டி கிளாக் வைஸில் என்ன வரும், எம் காசே அப்படின்னு வரும். அப்போ எம்னா என்ன, மைனஸ் காசே அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ நமக்கு எக்லிப்ஸ்டு ஃபார்மில் வந்துட்டு காசே ஃபார்முக்கு போயாச்சு. இப்போ பழையபடி 60 டிகிரி பாருங்கள், 60 டிகிரி ரொட்டேஷன் பண்ணியாச்சு. அப்போ இதில் இருந்த CH3 எங்கே போயிடுச்சு, 60 டிகிரி மூவ் ஆகி இங்கே வந்தாச்சு. இப்போ இது என்ன ஃபார்ம், எக்லிப்ஸ்டு ஃபார்ம். ஓகே, பழையபடி 60 டிகிரி ரொட்டேஷன் பண்ணுறோம். அப்போ இந்த CH3 எங்கே போயிடும், இந்த பொசிஷனுக்கு போயிடும். ஓகே, போயிடுச்சு. அப்போ இப்போ என்ன ஃபார்மில் இருக்குது, நமக்கு ஸ்டாகர்ட் ஃபார்மில் இருக்குது. பழையபடி 60 டிகிரி ரொட்டேஷன் பண்ணுறோம். அப்போ இந்த CH3 எங்கே போகும், எக்லிப்ஸ்டு ஃபார்ம். பாருங்கள், எக்லிப்ஸ்டு ஃபார்ம் வந்துட்டா. ஓகே, அப்போ பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டில் எக்லிப்ஸ்டு, அடுத்தது காசே, அடுத்தது எக்லிப்ஸ்டு, ஸ்டாகர்டு, எக்லிப்ஸ்டு, பழையபடி 60 டிகிரி. நமக்கு பாருங்கள் CH3 இங்கே இருந்த CH3, எக்லிப்ஸ்டு ஃபார்ம் இருந்த CH3 இங்கே வந்தாச்சு. இப்போ இது பாருங்கள் எம் காசே. அப்போ என்ன, இதை வந்து சென்டராக எடுத்துக்கிடுங்க. இந்த இங்கேருந்து நமக்கு என்ன செய்யுது, அடுத்த CH3 இந்த பக்கம் தான் போகுது. அப்போ இது வந்துட்டு மைனஸ் காசே. ஆன்டி கிளாக் வைஸ்ங்கிறத என்ன சொல்கிறோம், நம்ம எம் காசே அப்படின்னு சொல்கிறோம். பழையபடி 60 டிகிரி ரொட்டேஷன் என்ன ஆகுது பாருங்கள், எக்லிப்ஸ்டு ஃபார்ம் போயாச்சு. அப்போ நமக்கு 1 2 3 4 5 6 7 ஸ்ட்ரக்சர் நமக்கு இதில் கிடைக்கிது. அடுத்ததாக இந்த சின் ஆன்டி பற்றி நம்ம பார்த்துடலாம். இதை பாருங்கள், நமக்கு இது வந்துட்டு சின் ஆன்டி ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகே, அப்போ மேலே உள்ளது எல்லாம் சின்னு, கீழே உள்ளது எல்லாம் ஆன்டி. ஓகே, நம்ம பாதியாக பிரிச்சுக்கிறோம். இப்போ இதில் பாருங்கள், +30 இங்கே -30, இங்கே -150, இது +150. அப்போது இந்த பக்கம் இந்த 180 இந்த பக்கம் உள்ளதெல்லாம் எல்லாம் அப்படின்னா மைனஸு, இந்த 0 to 1 to 180 இது இந்த பக்கம் உள்ளதெல்லாம் ப்ளஸ்ஸு. ஓகே, பாருங்கள், மைனஸ் இந்த பக்கம் ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் எல்லாம் மைனஸு, இந்த பக்கம் எல்லாம் ப்ளஸ்ஸு. ஓகே, அப்போ இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் சின்னு, இதுக்கு கீழே உள்ளதெல்லாம் ஆன்டி. அப்போ இதை என்ன சொல்கிறோம், இந்த பொசிஷனில் உள்ளதை சின் பெரிப்ளேனார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 152 + 150 இதை என்ன சொல்கிறோம், ஆன்டி பெரிப்ளேனார் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ இதில் பாருங்கள் நமக்கு CH3 எந்த இடத்துல இருக்குது அப்படின்னாச்சுன்னா CH3 இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதை என்ன சொல்கிறோம், ஆன்டி பெரிப்ளேனார். இப்போ இந்த CH3 இந்த மேலே போயிருந்துன்னு வைங்க, இங்கே இருக்குன்னு வைங்க, அப்போ என்ன சொல்லுவோம் நம்ம, சின் பெரிப்ளேனார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் பாருங்கள் சின் சொல்லியாச்சு, ஆன்டி சொல்லியாச்சு. அப்புறமா இந்த பொசிஷன் +32 + 150 -32 -150 இதை என்ன சொல்கிறோம், க்ளீனல் பொசிஷன் சொல்கிறோம். ஓகே, இதுவும் நமக்கு க்ளீனல் தான். பட் இந்த பக்கம் பாருங்கள் நமக்கு நெகட்டிவில் வந்ததுன்னா ஆன்டி க்ளீனல்னு சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துக்கு கீழே வந்துச்சுன்னா ஆன்டி க்ளீனல்னு சொல்லுவோம். இந்த இதுக்கு மேலே போச்சுன்னா சின் க்ளீனல். இப்போ இதில் பாருங்கள் நமக்கு இந்த பொசிஷனுக்கு எங்கே போயிடுச்சு, மேலே போயிடுச்சு. அப்போ என்ன சொல்கிறோம், சின் க்ளீனல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த இடத்துக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கணும். ஓகே, அப்போ இந்த ரெண்டு இடத்துக்குள்ளே அது வந்து க்ளீனல் அப்படி தானே, இந்த ரெண்டு இடத்துக்குள்ளே க்ளீனல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பொசிஷனுக்கு மேலே போனதுனால நான் என்ன சொல்லுவேன், இதை சின் க்ளீனல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கப்புறமா பாருங்கள் ஆன்டி இதுக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த பொசிஷன் பாருங்கள் நமக்கு எங்கே வந்திருக்கு, இந்த பொசிஷனுக்கு கீழே வந்திருக்கு. அப்போ இது என்ன சொல்கிறோம், ஆன்டி க்ளீனல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இது. இந்த கேஸை எடுத்துக்கிடுங்க. நமக்கு பாருங்கள் CH3 தான் இருக்குது, இந்த CH3 தான் இருக்குது. அப்போ இது எந்த பொசிஷன், நமக்கு வந்து க்ளீனல் பொசிஷன், இதுக்கும் இடையில இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து க்ளீனல் பொசிஷன். இப்போ க்ளீனல் அதுலேயும் எப்படி இருக்குது, நமக்கு இந்த கீழ்பாட்டில் இருக்குது. மேலே உள்ளது சின்னு பார்த்தோம், கீழே உள்ளது ஆன்டி. அப்போ அதனால் ஆன்டி க்ளீனல். அதே போல் பாசிட்டிவ் சைடு இருக்குது, அதனால் பாசிட்டிவ் ஆன்டி க்ளீனல். இந்த கேஸில் வாங்க, இது வந்துட்டு எல்லாமே நெகட்டிவ் சைடு அப்படி தானே. ஓகே, நெகட்டிவ் சைடு. அப்போ அதே போல் இது எங்கே இருக்குது, க்ளீனலில் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு கடையில் இருக்குது. அதே போல் இங்கே வந்து சின்னு, இது வந்து ஆன்டி. இப்போ ஆன்டியில் இருக்குது, அதுவும் நெகட்டிவ் சைடு இருக்குது, அதனால் என்ன போடுறோம் நம்ம, மைனஸ் ஆன்டி க்ளீனல். இது வந்துட்டு பார்ஷியலி எக்லிப்ஸ்டு. நம்ம வந்து ஃபஸ்ட்டில் ஒன்று பார்த்தோம் சின் பெரிப்ளேனார், அது வந்துட்டு ஃபுல்லி எக்லிப்ஸ்டு. CH3 இந்த இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபுல்லி எக்லிப்ஸ்டு வரும். ஓகே, அப்போ அது வந்துட்டு சின் பெரிப்ளேனார். இப்போ இந்த கேஸை எடுத்துக்கிடுங்க. இது வந்துட்டு மேலே உள்ளது வந்துட்டு என்னது பார்த்தோம், சின் பார்த்தோம், கீழே உள்ளது ஆன்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அப்போ இந்த இடத்துக்கு உள்ளே இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறோம் நம்ம, அந்த பெரிப்ளேனார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த இடத்துக்கு உள்ளே இருந்துச்சுன்னா இப்போ நமக்கு இந்த CH3 எங்கே இருக்குது, க்ளீனல் பொசிஷனில் இருக்குது. என்ன பொசிஷன், க்ளீனல். இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்னது தான், க்ளீனல் தான். அப்புறமா எந்த க்ளீனலில் இருக்குது, சின்னில் இருக்குதா ஆன்டியில் இருக்குதா. இப்போ நமக்கு எதுக்குள்ளே தான் இருக்குது, இந்த CH3 சின்னுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது சின் க்ளீனல். ஓகே, இப்போ அடுத்தது எந்த சைடு, இந்த பக்கம், அதாவது 0 to 180 வலது பக்கம் பாசிட்டிவ், 0 to 180 இந்த பக்கம் நெகட்டிவ். அப்போ இந்த CH3 வலது பக்கம் இருக்குது, பாசிட்டிவ் சைடுங்கிறதுனால என்ன போடுறோம் நம்ம, ப்ளஸ் சின் க்ளீனல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதே CH3 இந்த பக்கம் இருக்குது. ஓகே, அப்போ என்ன ஆகும் நமக்கு, மைனஸ் சின் க்ளீனல். அவ்வளோதான். இந்த என் பியூட்டேனில் நிறையா ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அதில் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து செக் பண்ணிடலாம் எது ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பாருங்கள் எக்லிப்ஸ்டு A, எக்லிப்ஸ்டு B நமக்கு இருக்குது. அப்போது எக்லிப்ஸ்டு ஏன்னா என்ன ஃபார்ம் பாருங்கள், நமக்கு இப்போ CH3 அடுத்தது ஒரு CH3. ஓகே, இங்கே ஹெச்சு, இங்கே ஹெச்சு, இங்கேயும் ஹெச்சு, இங்கேயும் ஹெச்சு. அப்போது CH3 இது வந்துட்டு எக்லிப்ஸ்டு A. இப்போ அடுத்து எக்லிப்ஸ்டு Bனா என்ன, CH3 பக்கத்தில் ஒரு ஹெச். ஓகே, இதுவும் நமக்கு எக்லிப்ஸ்டு ஃபார்ம் தான். பட் என்ன இருக்குது, ஒரு கார்பனில் CH3, இன்னொரு கார்பனில் நமக்கு ஹெச் இருக்குது. ஓகே, அப்போ இந்த எக்லிப்ஸ்டு ஏல எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரெயின் இருக்குது, ஸ்டெரிக் ஸ்ட்ரெயின் இருக்குது. அப்போ எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரெயின் பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்டெரிக் ஸ்ட்ரெயின். இந்த CH3 ரெண்டும் எப்படி தான், பல்கியர் குரூப், அதனால் அங்கே ரெண்டுமே இருக்குது. எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரெயினர் இருக்குது, பல்கியர் ஸ்ட்ரெயினர் இருக்குது. பாருங்கள், 2 பல்கியர் மெத்தில் குரூப்ஸ். ஓகே, இந்த மெத்தில் குரூப்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது, இங்கே ஸ்டெரிக் ஸ்ட்ரெயின் நடக்குது. அதே போல் இதோட எனர்ஜி லெவல் பாருங்கள், 1826 kJ/mol ஹையஸ்ட் எனர்ஜியில் இருக்குது. அது வந்து ஸ்டேபிள் கிடையாது கண்டிப்பாக. அப்புறம் எக்லிப்ஸ்டு B, இங்கே என்ன நடக்குது பாருங்கள், எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரெயின் இருக்குது. இந்த அப்புறமா ஸ்மாலர் வேண்டர் வால்ஸ் ரிப்பல்ஷன். CH3 அப்புறமா என்ன இருக்குது, பக்கத்தில் ஒரு ஹெச் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் கண்டிப்பாக அந்த ஸ்டெரிக் ஸ்ட்ரெயின் இருக்காது. பட் என்ன இருக்குது, வேண்டர் வால்ஸ் ரிப்பல்ஷன் இருக்குது. அப்போ இந்த எக்லிப்ஸோட எனர்ஜி லெவல் பாருங்கள், 14 kJ/mol இருக்குது. இதுவும் வந்து ஹையஸ்ட் எனர்ஜி தான்.
இப்போ இதுவும் நமக்கு வந்து ஸ்டேபிள் கிடையாது. அடுத்தது பாருங்கள் காசே ஃபார்ம். இங்கே வந்துட்டு நோ எக்லிப்ஸ் ஸ்ட்ரெயின், எக்லிப்ஸ் ஸ்ட்ரெயினும் கிடையாது. அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள், என் பியூட்டேன் காசே இன்ட்ராக்ஷன். இது என்ன சொல்லுவாங்க, NBGI அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே அந்த 2 மெத்தில் குரூப்ஸ் இடையில் என்ன இருக்குது, ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. அதனால் இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், 3.3 kJ/mol இந்த எனர்ஜி லெவலில் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்டாகர்ட் ஃபார்ம். ஸ்டாகர்ட் ஃபார்மில் எது இல்லை பாருங்கள், நோ எக்லிப்ஸ் ஸ்ட்ரெயின், எக்லிப்ஸ் ஸ்ட்ரெயின் இல்லை, நோ ஸ்டெரிக் ஸ்ட்ரெயினும் இல்லை. அப்போது இதோட எனர்ஜி லெவல் பாருங்கள் 0 kJ/mol. அப்போ இதுதான் நமக்கு மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபார்மேஷன். ஸோ மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபார்மேஷன் என் பியூட்டேன் வந்துட்டு ஸ்டாகர்ட் ஃபார்ம். அப்போ காசே ஃபார்மும் கிடையாது, எக்லிப்ஸ்டு ஃபார்மும் கிடையாது. எக்லிப்ஸ்டு 2 ஃபார்ம் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, அந்த 3ம் கிடையாது நமக்கு. அப்போ ஸ்டாகர்ட் ஃபார்ம் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபார்மர் ஆஃப் என் பியூட்டேன். இப்போ பாருங்கள், எக்லிப்ஸ்டு A, எக்லிப்ஸ்டு B, காசே, ஸ்டாகர்டு, எனர்ஜி டிக்ரீசிங் ஆர்டர். இப்போ இதுதான் நம்ம பார்த்தோம், ஹை எனர்ஜி பார்த்தோம் எக்லிப்ஸ்டு Aக்கு. அதுக்கப்புறமா எக்லிப்ஸ்டு Bக்கு அதோட கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா காசே 3.3 kJ பார்த்தோம். ஸ்டாகர்டுக்கு நோ எனர்ஜி 0 kJ/mol. இப்போ இதுதான் நமக்கு இந்த ஸ்டேபிள் ஃபார்ம். அப்போ அட் ரூம் டெம்பரேச்சர் பாப்புலேஷன் ஆஃப் எக்லிப்ஸ்டு A and B 0%. இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இந்த எக்லிப்ஸ்டு A and B நமக்கு ஒன்றுமே இருக்காது. அப்புறமா காசே ஃபார்ம் ஒரு 35% இருக்குது, ஸ்டாகர்ட் ஃபார்ம் 66% இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம். அதிகமான பர்சன்டேஜில் இந்த ஸ்டாகர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், P காசே, M காசே, இது வந்துட்டு டைனாமிக் எனான்சமர்ஸ்னு சொல்லி பார்த்தோம். இந்த CH3 ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த CH எந்த பக்கம் மூவ் ஆகுது பாருங்கள். அப்போ கிளாக் வைஸுங்கிறனால நமக்கு P போட்டோம். இந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸுங்கிறனால நம்ம என்ன போட்டிருக்கோம், M போட்டுக்கிறோம். இதில் என் பியூட்டனோட அந்த எனர்ஜி லெவல் டயக்ராம் இருக்குது பாருங்கள். பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த பக்கம் டைஹெட்ரல் ஆங்கிள் இருக்குது. அப்போ நமக்கு அப்ராக்சிமேட்லி 18 to 26 19 kJ/mol, புக்கு படி 19 kJ/mol. அப்போ இது வந்துட்டு அந்த எக்லிப்ஸ்டு ஃபார்ம் CH3. எக்லிப்ஸ்டே நம்ம 2 ஃபார்ம் பார்த்தோம். அப்போ அதில் வந்து எக்லிப்ஸ்டு A, அப்புறம் இது வந்துட்டு எக்லிப்ஸ்டு B, இது வந்து எக்லிப்ஸ்டு B, இது வந்துட்டு எக்லிப்ஸ்டு A. அப்போ நமக்கு எக்லிப்ஸ்டு Aக்கு தான் நமக்கு நிறையா பார்த்தோம், அதாவது 18 to 26 வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த எக்லிப்ஸ்டு Bக்கு வந்து என்ன பார்த்தோம், 14 kJ/mol பார்த்தோம். அப்போ புக்கு படி 16 kJ/mol. 16 kJ/mol நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, 16 kJ/mol. அதுக்கப்புறமா இந்த பக்கம் காசே ஃபார்ம், இதுவும் வந்து காசே ஃபார்ம் தான், இதுவும் காசே ஃபார்ம். ஓகே, அப்போ இதோட வேல்யூ பாருங்கள், எனர்ஜி பாருங்கள் 3.8 kJ/mol. இதுவும் நமக்கு 3.8 kJ/mol. இது வந்துட்டு ஸ்டாகர்ட் ஃபார்ம். ஓகே, 0 kJ/molன்னு பார்த்தோம். அப்போ இந்த ஸ்டாகர்ட் ஃபார்ம் தான் மோர் ஸ்டேபிள் ஃபார்ம், அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்போ இங்கே நமக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், அதாவது அந்த ஃபுல்லி எக்லிப்ஸ்டு CH3 எக்லிப்ஸ்டு ஃபார்மில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள் காசே ஃபார்ம். அப்போ இதுக்கு வந்து எனர்ஜி ஏன் இவ்வளோ கூட இருக்குது, 3.8 kJ/mol இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில என்ன இருக்குது, ஒரு ரிப்பல்ஷன். ஓகே, அதனால தான் இதோட எனர்ஜி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த கேஸில் பாருங்கள், நமக்கு அடுத்தது இது வந்துட்டு பார்ஷலி எக்லிப்ஸ்டு CH3He பாருங்கள், HE. ஓகே, அப்போ இது வந்து எக்லிப்ஸ்டு B ஸ்ட்ரக்சர். இங்கே பாருங்கள் நமக்கு 16 kJ/mol. அடுத்தது ஸ்டாகர்ட் ஃபார்ம் பாருங்கள், CH3 இது ரெண்டும் இந்த ஆன்டி பெரிப்ளேனார் பொசிஷனில் இருக்குது. அப்புறமா எக்லிப்ஸ்டு B ஃபார்ம். ஓகே, 16 kJ/mol இந்த இது. அதுக்கு அடுத்தது காசே ஃபார்ம். ஓகே, CH3 ரெண்டுக்கு இடையில் ரிப்பல்சன் இருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்கள் எக்லிப்ஸ்டு A. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் எக்லிப்ஸ்டு A ஸ்ட்ரக்சர். அப்போ இங்கே வந்து பாருங்கள் CH3 இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எனர்ஜின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இது வந்துட்டு அன்ஸ்டேபிள். அப்போ இதில் ஸ்டாகர்ட் ஃபார்ம் இதுதான் வந்துட்டு மோர் ஸ்டேபிள் கன்ஃபார்மேஷன். அடுத்ததாக N ப்ரோப்பேன் CH3 CH2 CH3